பிரைஸில் கர்த்தருடைய சத்து பலம் உள்ளது. இந்த நாளிலும் கூட நம்ம ஆண்டை துதிக்கலாம். பரிசுத்தமுள்ள பிதாவே, உம்மை துதித்து சோத்தரித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீ நல்லவரும் வல்லவரும் இரட்சகரும் மகிமையான பெரிய காரியங்களை செய்கிற அற்புதரே, உம்மை உயர்த்தி நாங்கள் இந்த நாளிலும் கூட உங்களுடைய சமூகத்தில் அந்த வசனங்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம். நீங்கள் எங்களோட பேசும். ஆமேன். இந்த நாள் ஏசப்பா நமக்கு கொடுக்குற வசனம் லூக்கா 2ஆம் அதிகாரத்தில் 10வது வசனத்தில் ஏசப்பா சொல்கிறாரு, தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சொல்லப்பட்டிருக்கு. தேவதூதன் மேய்ப்பர்கள்கிட்ட வந்து, இந்த உலகத்தில் ஒரு இரட்சகர் வந்திருக்கிறாரு, இயேசுவை பற்றி தான் அழகாக சொல்கிறாரு. இதோ எல்லா ஜனத்துக்கும், இதை கேட்டுட்டு இருக்கிற எல்லா ஜனத்துக்குங்க, ஏசப்பாவை தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாருக்கும் இயேசு ஒரு மெய்யான தேவன் என்பதை தான் தேவ தூதர்கள் மூலிமா மெய்ப்பர்களுக்கு என்ன பண்ணுறாங்க, இந்த வசனத்தை சொல்லப்படுறாங்க. அந்த தேவ தூதர்கள் கூட சொன்னது ஃபஸ்ட்டு வார்த்தை, நான் பயப்படாதிருங்கள். ஏன்னா இயேசு பிறந்துட்டார், அதனால் நீங்கள் பயப்படாதிருங்க. உங்கள் உள்ளத்தில் ஏசப்பா வந்துட்டா நீங்கள் பயப்படாதீங்க. உங்கள் இல்லத்தில் ஏசப்பா வந்துட்டா பயப்படாதீங்க. ஏசப்பா உங்கள் கூட இருந்தா, சர்வ வல்லமுள்ள தேவன் உங்களோடு இருந்தால் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பனி போல மறைந்து போகும். எந்த தவறுகள் இருந்தாலும், பாவங்கள் இருந்தாலும், சாபங்கள் இருந்தாலும், மீறுதல்கள் இருந்தாலும் எல்லாவற்றையும் அவர் சுமந்து கொள்ள வந்துட்டார். அதனால் நீங்கள் பயப்படாதீர்கள்ன்றது தான் அங்கே ஆண்டவர் சொல்கிறார். மிகுந்த சந்தோஷத்தை, சந்தோஷம் சொல்லலை, மிகுந்த சந்தோஷத்தை உங்களுக்கு தரேன்ட்டு ஆண்டவர் சொல்கிறார். அப்போது அந்த சந்தோஷத்தை நாம் பெற்றுக்கொள்ளணும்னா இரட்சகரை நாம் என்ன பண்ணணும், வரவேற்கணும். நம்ம இப்போ எப்படி அவரை வரவேற்கணும்னா, இப்போ ராஜாதி ராஜாவாக இருக்கிறார், 2ஆம் வருகைக்காக நம்ம ஆயத்தமாகணும். இப்போது நம்ம கிறிஸ்துவின் பிறப்பை நம்ம என்ன பண்ணணும், கொண்டாடணும். அப்போது நம்ம எப்படி கொண்டாடணும்னா, அவரை துதிக்கணும், அவரை அன்பு செலுத்தணும், அவரை நேசிக்கணும், அவரை வரவேற்கணும், வேதத்தை வாசிக்கணும், ஜெபிக்கணும், ஆராதிக்கணும், துதிக்கணும், சோத்திரங்களை ஏறெடுக்கணும். அப்படி நன்றி சொல்லி நன்றி சொல்லி நன்றி சொல்லி அவரை உயர்த்த 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 அவருடைய தெய்வ பிரசனம் உங்களை நிரப்போம், உங்கள் வீட்டை நிரப்போம், உங்கள் பிள்ளைகளை நிரப்போம், உங்கள் கணவரை நிரப்போம், உங்கள் பிஸ்னஸ் நிரப்பி எல்லாவற்றையும் நிரப்பி உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். உங்களுக்கு மிகுந்த சந்தோஷத்தை ஆண்டு கொடுத்துருக்கிறார். அன்றைய வருகை, அன்றைய சமாதானம், அன்றைய மகிமை நீங்கள் காணப்போம். கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிக்க போகிறார். இந்த கிறிஸ்துவ மாதத்தில் நாளை மறுதினத்தில் கிறிஸ்மஸ், அதுக்காக நீங்கள் ஆயத்தப்படுங்க. தேவனாகிய கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.